அதனால வெங்காயம் போட மாட்டேன். ஓகே, எந்த இதுவுமே வெங்காயம் கிடையாது. கண்ணுக்குட்டிக்கு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆமாம், அதுலேயே வச்சிருங்க. கண்ணுக்குட்டியை பசுமாடா சாப்பிட்டு சொல்லுங்க. ஏன் வைக்கப்படுறேன்? வடை சொல்லணுமா? ஆமாம், வடையை சொல்லணுமா? பொங்கலை சாப்பிட்டுட்டே இருக்கேனா? வெல்கம் டு கார்த்திக்ஸ் வியூ சேனல். இன்றைக்கி நம்ம ராமேஸ்வரத்துக்கு தாங்க வந்திருக்கோம். கோயில் ஸ்தலமான ராமேஸ்வரத்தில் நாங்கள் கோயிலுக்காக வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஐயர் மாமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டு இருந்தார். ஸோ நாங்கள் அவரோட பிரேக்ஃபாஸ்ட் நேற்று நான் வந்து கரெக்டாக ஒரு 9 o'clock கிட்டே நாங்கள் வந்து பார்க்கும்போது எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதை சாப்பிடவே முடியல. அவரோட ருசி நாங்கள் வந்து எப்படி இருக்குது நாங்கள் அவரோட நீ என்ன ட்ரை பண்ண போகிறேன்? நான் இன்றைக்கி பொங்கல் சாப்பிட போகிறேன். பொங்கலா? ஓகே. நேத்தியே பார்க்கும்போது பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது. வரத்துக்குள்ளே எல்லாமே 9 மணிக்கு தாங்க வந்தேன். அதுக்குள்ளே எல்லாமே காலி ஆகிடுச்சு அவர்கிட்ட. ஸோ அதனால தான் இன்றைக்கி கடை திறக்கும் போதே வந்து உட்காந்தாச்சு. சுட சுட வந்த உடனே பொங்கல் ஆவி பறக்க நான் தான் முதல்ல பொங்கல் இட்லி சாப்பிட போகிறேன். இந்த டேபிளில் தாங்க சாப்பாடே வைக்கிறாரு. இந்த 2 டேபிளில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டூல் போட்டுருக்காரு. இந்த ஸ்டூலில் தான் உட்காந்து சாப்பிடணும். பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது. ஆனால் அந்த ஹோட்டலுக்கே டஃப் கொடுக்குறாரு அவர். அப்போ பார்த்துக்க. சாமி வணக்கம், உங்கள் பேருங்க? வெங்கடாச்சலம். ஓகே, ராமேஸ்வரம் எந்த தெரு? கீழசாமி வீதி. ஓகே, காலை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி இருக்கும்? 6:30 ஓகே, என்னென்ன டிஃபன்லாம் சாமி போடுறீங்க? பொங்கல், வடை. இது வந்து எப்படி வீட்டு சமையலா? வீட்டு சமையல் தான். ஓகே, இது எத்தனை வருஷமாக சாமி பண்ணிட்டு இருக்கீங்க? 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 6 மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? 9. அவ்வளோதான். ஓகே, மத்தியான டைமில் என்ன போடுறீங்களா? ஓகே, நீங்கள் மட்டும் செய்கிறீங்க? லோக்கலே வந்து இங்கே தான் சாப்பிட்டாங்க. அப்படிங்களா? எல்லாருமே யாத்திரை பண்ணியாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சாப்பிடுங்க. ஓகே, 30 வருஷமாக பண்ணியிருக்கேன். 30 வருஷமா? இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்கள் மாமா தான். என் ஒய்ஃபோட தாய் மாமா அவர் தான் கூப்பிட்டு வந்தாருங்க. ஓகே, சரி. என்னென்ன இப்போ இது இருக்கும்? அதாவது எது குயிக்காக உங்களுக்கு காலியாகும்? இட்லி தான் காலியாகும். ஓகே, பொங்கலும் காலியாகும். ஓகே, என்னென்ன சைட் டிஷ் கொடுக்குறீங்க? அதாவது குழம்பு வகை? சாம்பார், சட்னி. அதாவது இங்கே வந்து வெங்காயம் போடாமல் இது பண்ணுவேன். அதாவது புண்ணிய ஸ்தலங்களால யாத்திரை வந்து பரிகாரம் வந்து பண்ண வருவாங்க நாள்லேருந்து எல்லாரும். அதனால வெங்காயம் போட மாட்டேன். ஓகே, எந்த இதுவுமே வெங்காயம் கிடையாது. நான் 3 இட்லி ஒரு வடை 30 ரூபா. ஓகே, பொங்கல் 30 ரூபா. பொங்கல் 30 ரூபா. கரெக்டாக உங்கள் கடை எங்கே இருக்குன்ற சொல்லுங்கள். ராமேஸ்வரம் வந்தாங்க கீழே குரு ஹோட்டல் பக்கத்தில் சின்ன மிஸ் வச்சு நான் வந்து எல்லாம் வெங்காயம் எதுவுமே சேர மாட்டேன். எப்போவுமே ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் வெங்காயம் போட கடைனால நம்மளை தேடி வருவாங்க. ஓகே, ஓகே சார். ஓகே, நீங்கள் பண்ணுங்க. வந்து ஒரு பிளேட் இட்லி, பொங்கல், வடை, சட்னி தான் ஃபேமஸ். அப்படிங்களா? இங்கே வந்து எந்த மிளகா சட்னி வேறு எதுவும் போட மாட்டீங்க? சூப்பர். மிளகா ரியலி வந்து நம்ம கடைகள்லாம் போய் சாப்பிட்ருக்கோம். ஆனால் வந்து இந்த மாதிரி அக்ரஹாரத்தில் நான் சாப்பிட்டதில்லை. ஒரு விஷயத்துலையும் ட்ரெடிஷனான வாழை இலையை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியா? வாழை இலை தானே? முதல்ல காக்காக்கு வீட்லேயும் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது காலையில் எழுந்து டிஃபன் செய்கிறத காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்றது. அதுலேயே வச்சுருங்கம்மா சார். ஆமாம், அதுலேயே வச்சுருங்க. சைட்டில் அப்படியே வச்சுருக்கோம். சட்னி சாப்பிடுங்க.
கொதிக்குது. கண்ணுக்குட்டிக்கு எனக்கு கொடுத்துட்டாங்க. முதல் டிஃபன் காக்காக்கு போட்டுட்டு கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துட்டாங்க. கண்ணுக்குட்டிய பசுமாடா. கலாய்க்கக்கூடாது, என்னால் முடியல. சூடு பயங்கரமாக இருக்குது. இது வச்சுக்கலாமா? சுட்ட சுட பண்ணுறாங்க. ஆமாம், பயங்கர கொதிக்க இருக்குது. சின்ன இடம் தான் அவங்க சமைக்கிறது, அவ்வளோ சுத்தமாக சூப்பராக செய்கிறாரு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒழுங்காக இங்கே சாப்பாடு வந்து எனக்கு ருசியாக கிடைக்கல. ஸோ இவரோட கடையில் இன்றைக்கி நான் சாப்பிட்டு அந்த ருசியை வந்து நம்ம இது பண்ணணுன்றதுக்காக தான் வந்திருக்கு. இட்லி சாம்பார். இவரோட ஹைலைட்டே என்னென்னா வெங்காயமே போட மாட்டாராம். ஸோ ஆனியன், நோ ஆனியன், நோ கார்லிக். இட்லி சாம்பார். ஏன் சாப்பிட்டு சொல்லுங்க, ஏன் வைக்கப்படுறீங்க? நிறைய கும்பல் போகிறாங்க. கும்பல் போடுறாங்க. நல்லா இருக்குங்க. இட்லி சாம்பார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. லைட்டாக கொஞ்சம் உப்பு கம்மி. நல்லா இட்லி நல்ல பூ மாதிரி இருக்குது. சாஃப்டாக இருக்குது இட்லி. அதாவது பிடிக்கல, நல்லா ஃப்ரெஷ் மாவு தான். இட்லிக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட்டாச்சு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு கொஞ்சம் சட்னி. இவரோட ஹைலைட்டே சட்னி தான் சொல்கிறாருங்க. சட்னி வந்து அதுவும் ஆனியனே இல்லாத சட்னினா பார்த்துக்கோங்க. தக்காளி தேங்காய் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காரு போல். பொங்கல் பாருங்கள், அப்படியே வழன்னு இருக்குது. அப்படியே வழுக்கி உள்ளே இறங்கிடும் போல். என்னோட சஜஷன் தான், கண்டிப்பாக இங்கே வந்து பொங்கல் சாப்பிடாம இருக்காதீங்க. நிஜமாகவே பொங்கல் தரமாக இருக்குது. சாதாரணமாகவே பொங்கல் வந்து சாப்பிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக மந்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்து பெஸ்ட்டு ஃபுட்டு பொங்கல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அல்சர் எதுவுமே வராமல் இருக்கும். காலையில் எழுந்து பொங்கல் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டைஜஷன், அப்புறம் நெஞ்சு எரிச்சல் அதெல்லாம் எதுவுமே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னால் அது பொங்கல் தான். இந்த ஃபுட்டு வந்து ரியலி ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து இவர் 3 வேளையும் போட்டாருன்னா நல்லா தான் இருக்கும். மத்தியானம் கலந்த சாதம், நைட்டுக்கும் இதே மாதிரி டிஃபன் கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, ஒரு ஆள் தான் பண்ணுறது. ஒரே ஒரு ஆள் தான் செய்கிறாருங்க. ஸோ அவரால் காலையில் மட்டும்தான் செய்ய முடியும். வயசானவர். ஸோ காலையில் மட்டும்தான் அவரால் செய்ய முடியும்ட்டாரு. பரவாயில்ல, அந்த காலையில் கொடுக்குறதும் ரொம்ப தரமாக கொடுக்குறாரு. இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சிவன் கோயில் இருக்குங்கல்ல, மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குங்கல்ல, அந்த என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே குரு ஹோட்டல்னு இருக்குது. அந்த குரு ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே 2 ஸ்டூல் இருக்கும் பாருங்கள், அது அவர் கடை தாங்க. நீங்கள் பகல் இல்லாமல் மற்ற நாள் வந்தீங்கன்னா ஸ்டூல் ஒட்டி தான் இருக்கும். அவர் இருக்க மாட்டார், அவர் வீட்டுக்கு போயிருப்பார். ஸோ இங்கே தான் பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சமைச்சு கொடுக்குறாரு. இட்லி, பொங்கல், வடை. சூப்பர். பொங்கல் அட்டகாசம். வடை சொல்லணுமா? ஆமாம், வடையை சொல்லணும். பொங்கலை சாப்பிட்டுட்டே இருக்கேன்னா அதனால் எனக்கு வடையை வந்து மறந்து போயிட்டேன். பொங்கல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இல்லை, நார்மல் வடை வந்து சாம்பார் வடையாக மாறிடுச்சு. ஆமாங்க, கரெக்டு. சாம்பார் சட்னி வடையாகிடுச்சு. நான் தான் அவர் தனித்தனியாக தான் போட்டு தரேன்னாரு. நான் தான் பசியில் ஒரே பிளேட்லேயே போட்டு கொடுத்துருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன்ட்டேன். நேற்று நைட்லாம் சாப்பிட்லங்க. எனக்கு இங்கே எங்கேயுமே பிடிக்கவே இல்லையா சாப்பிட. அந்தளவுக்கு நைட்லாம் சாப்பிடல நான். அதனால் சரி செம்ம பசி, காலையில் எழுந்தோன்னே குளிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். வடை சூப்பர். வெங்காயம் இல்லாத வடை. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இவர்கிட்ட நீங்கள் சாப்பிட்லாம். அவருக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். லிமிட்டாக தாங்க செய்கிறாரு, ரொம்ப நிறையாலாம் செய்யலை, லிமிட்டாக செய்கிறாரு. ஒரு 9 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா காலியாகிடும் டோட்டலாகவே. ஒரு 8-8:30 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா பாருங்களேன், இந்த ஸ்டூல் ஃபுல்லாக இருக்கும். இப்போ மணி 6:45 தான் ஆகுது, அதனால தான் அவ்வளோ ரஷ் இல்லை. நான் உங்களுக்கு 8 மணிக்கு மேலே வீடியோ எடுத்து காட்டுறேன் எவ்வளோ ரஷ் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஐயர் மாமாவோட கைப்பக்குவம். நம்ம இன்றைக்கி இது ஒரு சின்ன வீடியோ தான். நாங்கள் வந்த இடத்துல நல்ல ஃபுட்டு பார்த்தோன்னே அதை ஒரு எடுத்து நம்ம மக்களுக்கு காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். லொக்கேஷனும் அவர் வந்து காண்டாக்ட் நம்பர், அவர்கிட்ட ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ஃபோன் நம்பர் இல்லை. நான் லொக்கேஷன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து தாராளமாக அவர் கையால் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லாவண்யா கார்த்திக், உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். பாய். பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே இறங்குது வழிக்கு. சூப்பராக இருக்குல்ல?
ரெண்டு பொங்கல் 3 இட்லி ஒரு 2 வடை. எவ்வளோண்ணா ஆச்சு? 90 ரூபா மட்டும். கேஷை கொடுத்துருங்க. கட்டிட்டு இருக்கு. 90 ரூபா சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா.